மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாடு தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காப்பாத்தோப்பு பகுதியில் உள்ள அத்தி இயற்கை செவிலியர் கல்லூரியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நடிகை நமிதா ஆகியோர் பள்ளி மாணவர்களுடன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், மதுரையில் நடைபெறவுள்ள முருகன் மாநாடு அரசியல் மாநாடு இல்லை என்றும், ஆனால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய மாநாடாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் 3000 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாகவும், அதில் ஒரு குடமுழுக்கில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்கவில்லை என தெரிவித்த அவர், தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி போன்ற விழாக்களுக்கு கூட முதலமைச்சர் வாழ்த்து சொல்வது கிடையாது என்றும் விமர்சித்தார். அடுத்து மெதுவாக கண்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வாருங்கள். தலை, தோள்பட்டை, நெஞ்சு பகுதி ஆகியவற்றை தரையின் மீது அமர்த்தி கைகளை தளர்த்தி, அடுத்து ஷவாசனா, முதுகில் சாய்ந்து மூடுங்கள். காலகட்டத்தில் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி முருகன் மாநாட்டில் அரசியல் பேசுவது கிடையாது, அரசியல் மாநாடும் கிடையாது, அரசியல் நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மாநாடு. இன்னைக்கு மத்திய அரசு சொல்லுகிறது 3 மாதத்திற்கான அரிசியை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், மக்களுக்கு கொடுங்கள்னா, ஒரே மாநிலம் கொடுக்காத மாநிலம் தமிழக அரசு. என்னது, அதுக்காக பணியாட்கள் இல்லைன்றாங்க, ரேஷன் கடையில் இடம் இல்லைன்றாங்க. அதனால தமிழக அரசு மக்களுக்கான பணியில் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது. இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்னும் 10 மாதம் கழித்து ஒரு அழகான குழந்தை தமிழகத்தில் பிறக்க இருக்கிறது. அந்த குழந்தையின் பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த குழந்தை தான் முடிசூட போகிறது. ஆனால் முருக பக்தர்கள் கலந்து கொள்வதை பார்த்து தமிழக அரசிற்கு பயம் வந்திருக்கிறது, பதற்றம் வந்திருக்கிறது. எதிர்த்து மனித சங்கிலி நடத்துகிறாரு ஒரு கட்சிக்காரர், அறிக்கை விடுகிறார்கள், என்ன ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், மதங்களை வைத்து பிரிக்க முடியாது அப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா அந்த முருக பக்த மாநாட்டு பந்தல் நிரம்பி வழிகிறது. இனிமேல் இந்துக்களை பாராபட்சமாக தமிழக முதலமைச்சர் நடத்த முடியாது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், 3000 குடம், சீக்கிரம் வாங்க பார்த்தீங்களா, 3000 குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு குடமுழுக்குல கூட முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை. ஒன்று, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி பண்டிகைகள் வருகிறது, ஒரு பண்டிகைக்கு கூட முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை. இது இன்னொன்று. மத சடங்குகளில் மத அடையாளங்களை வைத்தால் திருமாவளவன் போன்றவர்கள்